அம்மா என்ன ஒரு நெய் வாசனை? ஒன்றும் இல்லை, மில்க் பேடா பண்ணிட்டு இருக்கேன். மில்க் பேடாவா? என்ன திடீர்னு மில்க் பேடா? மில்க் பவுடர் வாங்கினோம்ல. ஆமாம், அது நாளையோட காலாவதி ஆக போகுது. அதனால அதை சமைச்சிட்டா காலாவதி ஆகும். நீங்கள் தான் ஐயோ, சச்ச இந்தியன் மாம்பி. அதான் அதை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அதை பண்ணிட்டா அது சரியா போயிடும். ஆமாம், அது வந்து யூஸ் ஆகிடுறது இல்லை. அதுதான் கைஸ், திருத்தவே முடியாது கைஸ். அது மில்க் பவுடர்லேருந்து வேற டிஷ்ஷாக மாறிடுச்சுல்ல, அதனால இது ஐஸ் கெட்டி ஆயிடுச்சு. ஓம் சாந்தி. சூப்பராக ஒரு மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து நேரமே சரியில்லை. முழிச்ச முகமே சரியில்லை. யாரு மூஞ்சில முழிச்சேன்? எது மூஞ்சில முழிச்சேனே தெரியல எனக்கு. டெய்லி முழிக்கிற மூஞ்சி தான் டெய்லி இன்னைக்கும் வீட்டில் இருந்தது. அப்புறம் என்ன தெரியல, ஞாபகம் இல்லை எது மூஞ்சில முழிச்சேன்னு. காத்தால பாஸ்தா பண்ணலான்னு ரெடி பண்ணாக்க அதுக்குள்ளேயே ஒரு 1008 வேலை. வாசல்ல எல்லாம் இருந்ததுங்க. எல்லாம் பார்த்தா அப்படியே எரிச்சலா இருக்குது. மோட்டார் சரி பண்ணி மோட்டரை வேற சரி பண்ணிடுச்சு இன்னைக்கு. அப்புறம் அதை ஒரு வழியா சரி பண்ணி அதுக்குள்ள ஹைலைட்ஸ். பாஸ்தாக்கு சாமான் எடுக்கலாம்னா எந்த சாமானுமே. அப்புறம் எல்லாத்தையும் ஆர்டர் போட அடுப்பு அமர்த்தி ஒரு நாள்ல வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நல்லா இருக்கு கைஸ், நல்லா கூலியா. ஓகே, இது இன்னியோட ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். அதுலேயும் கொடுமை பார்த்தீங்கன்னா இது இவ்வளோன்னு தான் இருக்கா குவான்டிட்டி. இப்போ தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமேன்னு தோணும். என்னன்னாக்கா இதுக்கு இன்னும் ஜனங்களை வராமல் இருக்கணும். அது வேற ஒன்று இருக்கு. ஏதாவது ஒரு டிஷ் பண்ணால் அப்போ தான் ஏதானும் வருங்க. ஆமாம், கடைசியில் நம்மளுக்கு இந்த பாத்திரம் இந்த அடுப்பு சட்டி தான் அதில் இருக்கிற வலிச்சு. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எப்போ அது எங்கள் வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. கேக்குன்னு ஒன்று செஞ்சாலே யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க அந்த கேக்கில் பங்கு போகிறதுக்கு. அது எப்படின்னே தெரியாது. எப்படி வராங்க, ஏது வராங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா கேக் செஞ்சால் யாரோ ஒருத்தர் கெஸ்ட்டு வருவாங்க. அதனால எங்கள் அம்மா கேக் செஞ்சாலே சீக்கிரம் எடுத்து சாப்பிடுவோம். நாங்கள் நிம்மதியாக ரசித்து கூட அதை கேக்கை சாப்பிட முடியாது. ஏன்னா அது எங்கள் வீட்டோட பழக்கமாகவே மாறிடுச்சு. யாரோ ஒருத்தர் வந்து நின்றுவாங்க. இப்படி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நடந்திருக்கும். எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபன் பண்ணுவோம். ஓகே, பாய்.